தேவ மகிமையை இழந்த மனுஷனை மீட்க என்னவா யோசித்து திட்டமிட்டு தன் குமாரனை அனுப்பி செய்த இந்த செயல் அவர் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. முழுக்க முழுக்க நமக்காகவே வாழ்ந்து பரிசுத்தமாகவும் நீதியாகவும் அவர் நம்மை மாற்றுவதால் அவருடைய இரக்கம் நமக்கு புரிகிறது. இந்த உலகத்தில் நமக்கு அவரே பாதுகாப்பு, அவரே உறுதியான நம்பிக்கை. இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், நீ என் வலது பாரிசத்தில் வந்து உட்கார், உன் சத்துருக்களை எல்லாம் உன் பாதப்படியாக்கி போடுவேன் என்கிறாரே. நாம் பயமில்லாமல் அவரை போல இளைப்பாறுதலாக இருக்க வேண்டுமாம். அவரோ சர்வ வல்ல தேவன், நாம் மனுஷர்கள். இதிலும் பிரச்சனை, பலவீனமான நமக்கு எங்கும் எதிரிகள். நாளை பற்றிய நிச்சயம் இல்லை. ஆனால் அவர் நமக்கு இறங்கி இருக்கிறபடியால் சிறிதும் கவலைப்படுவதில்லை. உன் சத்துருக்களை உன் பாதப்படியாக்கி போடுவேன் என்பது எவ்வளவு பெரிய வார்த்தை. நீ என் வலது பாரிசத்தில் இருந்து உட்கார். நம் வாழ்நெல்லாம் செய்ய வேண்டியது இது ஒன்றைத்தான், இளைப்பாறுதலாய் உட்கார்ந்து இருக்கலாம். எல்லாவற்றையும் அவர் நமக்காக பார்த்து கொள்வார். எவ்வளவு பெரிய இரக்கம் பார்த்தீர்களா? நம்மை மறந்துவிட்டால் அவர் யாருக்கு பதில் சொல்ல வேண்டும்? யாரும் இல்லையே. இப்படி இருக்க இராப்பகல் தூங்காமல் நம்மை விசாரிப்பதால் பரலோகத்தில் அவர் இரக்கத்தை எண்ணி எண்ணி பரிசுத்தர் பரிசுத்தர் என அதிசயப்பட்டு தூதர்களும் சகல ஜீவராசிகளும் துதிக்கின்றன. அவர் நமக்கொன்றை செய்யும்படிக்கு முந்தி நாம் அவருக்கு என்ன கொடுத்தோம்? ஒன்றுமில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை வனாந்திரத்திலே பலமுறை கோபப்படுத்தினார்கள். பாவம் செய்த ஜனங்களை மாத்திரம் அழித்தாரே ஒழிய பொதுவாக இஸ்ரேல் ஜனங்கள் மேல் அவர் இரக்கம் மாறாததாகவே இருந்தது. அவர்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருடமும் வானத்திலிருந்து மன்னா பெய்து கொண்டே இருந்தது. அவர்கள் உழாமல், களை எடுக்காமல், தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்காமல், ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பது போல அத்தனை வருஷமும் அவர்களை அவர் போஷித்தார். அவர்கள் ஆடை கிழியவும் இல்லை, செருப்பு தேயவும் இல்லை. 40 வருடமும். நிஜமாகவா? இரவில் குளிருக்கு அக்கினி ஸ்தம்பம், பகலிலே வெயிலுக்கு மேகஸ்தம்பம் அவர்களோடு இருந்தது. நம்ப முடிகிறதா? எவ்வளவு இரக்கம்! அன்று மட்டுமல்ல, இன்றும் தான். நம்மை கேட்காமலே நம்மை படைத்தார். இவ்வளவாய் காப்பாற்றி வளர்த்து வந்திருக்கிறாரே. நம்புகிறேன் என்று அவரிடம் வந்துவிட்டு அவரை கோபப்படுத்தி பாவம் செய்கிறதை காட்டிலும் அவரிடம் வராமல் இருப்பதே மேலல்லவா? தேவன் நம்மேல் காண்பிக்கிற இரக்கம் மிகவும் பெரியது. நம்மை விட்டு விலகுவதே இல்லை அல்லவா? அனுதினமும் அவர் நமக்கு செய்கிற ஒத்தாசைகள் எத்தனை எத்தனை அபூர்வமானவை அவை. இது புரியாமல் இன்றும் அநேகர் இஸ்ரேல் ஜனங்களைப் போல அலட்சியம் செய்கின்றனர். இஸ்ரவேலர்கள் எப்படி தண்டனைக்கு தப்பவில்லையோ இவர்களும் தப்ப மாட்டார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பற்றி அறியவும் இல்லை, நினைக்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. நான் இன்று இப்படி வனாந்தரத்தில் வாழ்கிறேனே என்ற ஏக்கம்தான். இதே போலத்தான் நாமும் இன்று இருக்கிறோம். இந்த வாழ்க்கை வசதிகளை பற்றித்தான் நம் எண்ண ஓட்டங்கள் போராடுகின்றன. சாந்தத்திலும் பொறுமையிலும் தேறினவர்களாகி அவர்களுடைய அன்பை பெற பாருங்க. ஏன் வீணாய் அடிபட வேண்டும்? ஏன் வழி தப்பி போக வேண்டும்?